Hi friends, welcome back to Van's Kitchen. இன்னைக்கு மரவள்ளி கிழங்குல ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 1 கப் துருவன தேங்காய், 1/2 கப் சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வெண்ணெய், 1 கப் ப்ரௌன் சுகர். ஸ்வீட் நிறைய வேணும்னா 1 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. 3 கப் டைட்டாக பேக் பண்ண துருவன மரவள்ளி கிழங்கு, 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பொடி, 1/2 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், 400 ml திக்கான தேங்காய் பால். மரவள்ளி கிழங்குல தேங்காய், ஸ்பைஸ் பவுடர்ஸ், சர்க்கரை, வெண்ணெய் அண்ட் வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்வீட் நல்லா சாஃப்டாக வேணும்னா தேங்காவை நல்லா பொடியாக துருவிக்கோங்க. இல்லை நல்லா க்ரன்ச்சியாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக துருவிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் க்ரன்ச்சாக வேணும்னா 1 கப் போதும். இதே நல்லா சாஃப்டாக வேணும்னா 1.5 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு பேக்கிங் பேனில் வெண்ணெயை தடவிட்டு இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஈவனாக. அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 1.5 மணி நேரம் பேக் பண்ணணும். இல்லைனா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பேக் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உள்ளன் வெளியில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பேக் ஆகிருக்கு. ஆறுனதும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் மரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா நல்ல டெலிஷியஸான இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.